இப்போ ரீசெண்டாக அந்த ஃப்ளட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடியில் மழைன்னா யாராவது நம்புவானா? யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ வெயில் வந்து புரட்டி போடக்கூடிய இடம். அங்கே வந்து 1 வீக் வந்து எல்லாமே ஸ்தம்பிச்சிட்டு, நான் அந்த தொடக்கம் வந்து கடைசி வரை அங்கே இருந்தேன். இது எல்லாமே வந்து காலநிலை மாற்றத்திற்கான அறிகுறிகள் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. இப்போ கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் குப்பையில்லா குமரி இயக்கம் என்று ஒன்றை ஆரம்பித்து மிக கடினமான போராட்டங்களுக்கு இடையில் இந்த ஓடையில் தண்ணியை வந்து கழிவுநீரை விடுவதை ஒரு 60% நாங்கள் தடுத்துருக்கோம். அதனால் வந்து நிறைய குளங்கள் வந்து ஃபர்தர் பொல்யூஷன்லேருந்து பாதுகாக்கப்பட்டு எல்லாருமே ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட், ஒரு மக்கள் இயக்கமாக இது மாறினா தான் முடியும்னு என்னுடைய கருத்து. எனவே நான் வந்து அமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் ஒரே வார்த்தையில் பிளாஸ்டிக்கை கன்னியாகுமரியில் பேன் பண்ணேன். பூவிலகின் நண்பர்கள், முன்னெடுப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முதுவேல் கூடுகை நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் வந்து ஜஸ்ட்டு நம்ம நண்பர்கள் இப்படி நடத்துவாங்கன்னு சொன்னால நான் சென்னையில் இருந்தேன், சரி ஜஸ்ட்டு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ரொம்ப நிகழ்ச்சி பற்றி தெரியாது, நம்ம தம்பிமார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது உண்மையிலே ஹாப்பி. என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எக்ஸிபிஷன்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்று மட்டும் நம்ம உறுதியாக யோசிக்கலாம். இப்போ வந்து சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனால் இது மழைக்காலம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயங்கரமான சம்மரில் மழை வந்தது கன்னியாகுமரி. பல நேரங்களில் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை இல்லை. இப்போ ரீசெண்டாக அந்த ஃப்ளட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடியில் மழைன்னா யாராவது நம்புவானா? யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ வெயில் வந்து புரட்டி போடக்கூடிய இடம். அங்கே வந்து 1 வீக் வந்து எல்லாமே ஸ்தம்பிச்சிட்டு, நான் அந்த தொடக்கம் வந்து கடைசி வரை அங்கே இருந்தேன். இது எல்லாமே வந்து காலநிலை மாற்றத்திற்கான அறிகுறிகள் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கோம்னா இல்லை. ஏன்னா அந்த முக்கியத்துவத்தை பலரும் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கு பூவுலகின் நண்பர்கள் போன்ற அமைப்புகள் பல்வேறு வழிகளில் பல்வேறு முன்னெடுப்புகளை இங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது வந்து பாராட்டக்கூடிய ஒன்று. இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்தவரையில் நம்முடைய அண்ணன் ஓசை காளிதாஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அந்த கோயம்புத்தூர் பகுதியில் அவங்களுடைய அமைப்பு எப்படி இங்கு பூவுலகின் நண்பர்கள் செயல்படுகிறோ அது போன்றாங்க. எங்களை போன்றவர்கள் நாங்கள் அமைப்பாக செயல்படாவிட்டாலும் அமைப்புகளோடு இணைந்து பல்வேறு பணிகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். நம்ம இன்னும் வந்து அதிகமாக இந்த முன்னெடுப்பு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சென்ற முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அப்போது இந்த சீஃப் செக்ரட்டரியை பார்த்து, கிரிஜா வைத்தியநாதன், நீங்கள் வந்து ஒரு புண்ணியம் நீங்கள் செய்யணும்னு விரும்பினா இந்த பிளாஸ்டிக்கை பேன் பண்ணுங்கன்னு அவங்கள்ட்ட சொன்னாங்க. அப்புறம் அசம்பிளியில் அதுக்கு வேண்டி சண்டை போட்டுட்டு அவங்க பார்ப்பாங்க. அவங்க நீ அமைதியாக இருங்க, நான் இதை பண்ணி தந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. ஆனால் அதை நம்ம இந்த அளவில் முழுமையாக நடைமுறைப்படுத்த முடிஞ்சிருக்காங்கன்னா முடியலை. இப்போ கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் குப்பையில்லா குமரி இயக்கம் என்று ஒன்றை ஆரம்பித்து மிக கடினமான போராட்டங்களுக்கு இடையில் இந்த ஓடையில் தண்ணியை வந்து கழிவுநீரை விடுவதை ஒரு 60% நாங்கள் தடுத்துருக்கோம். அதனால் வந்து நிறைய குளங்கள் வந்து ஃபர்தர் பொல்யூஷன்லேருந்து பாதுகாக்கப்பட்டு, இப்போ சிட்லப்பாக்கம் ஏரி தமிழ்நாடு வந்திருக்கான்னு தெரியாது. இப்போ ரொம்ப பத்திரிகைலாம் பேச நான் கூட போய் பார்த்தேன். அது உண்மையிலே ஒரு சின்ன முன்னெடுப்பு, அந்த பகுதி மக்களுடைய முன்னெடுப்பு இன்றைக்கு மிக அற்புதமாக வந்திருக்கிறது. இப்படி பல்வேறு முன்னெடுப்புகள் நம்முடைய இளைஞர்கள் பல இடங்களில் முன்னெடுத்து வருவது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. ஆனால் நான் அடிக்கடி அண்ணன் ஓசை அவர்களிடத்திலும் அண்ணன் தம்பி சுந்தரராஜ் அவர்களிடத்திலும் நான் சொல்வதுண்டு, நம்ம அவ்வளோ பேருமே ஸ்கேட்டர்டாக இருக்குது. இப்போ நீ இயற்கைன்னா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ஒரு சும்மா ஒரு வாட்ஸ்அப்பில் பார்க்குறதுனாலையோ இல்லை ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதில்லை. எல்லாருமே ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட், ஒரு மக்கள் இயக்கமாக இது மாறினா தான் முடியும்னு என்னுடைய கருத்து. எனவே நான் வந்து அமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் ஒரே வார்த்தையில் பிளாஸ்டிக்கை கன்னியாகுமரியில் பேன் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு, இப்போ இந்த 2 மாதம் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் பழைய குருடி கதவை திரடின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இன்னொரு
பேக் டு ஸ்கொயர் ஒன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நைஸ் அப்படி பார்க்க தொடங்கிட்டான். அப்போ இது வந்து அவங்களை பயப்படுத்தி செய்வது என்பது மிக கடினமான ஒன்று. அதை நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போனோம்னா, அவங்கள புரிய வைத்து கொண்டு போனோம்னா அது வந்து நல்லது. இங்கே தம்பி வந்து விழிப்புணர்வு பாடல்கள் பாடினா பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளவு அர்த்தமில்லாத காரியங்கள் இந்த உலகம் போராடி கொண்டிருக்கிறது, போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டால் இல்லாத ஒன்று ஜாதி, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி ஒன்று கட்டமைச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு பேரெலாம் சண்டை போட்டுட்டு தன்னுடைய எல்லாத்தையும் செலவு பண்ணிகிட்டு இருக்கான். அதுவே தேவையில்லாத ஒன்று தான், அதை போட்டு பிடிச்சிக்கிட்டு. ஆனால் மக்களை அன்றாடம் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், நான் இன்று கூட நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பாப்புலேஷன் வந்து இவ்வளவு சொல்லாது, இதை வந்து இது எங்கே போய் முடியும்? இதை யாரும் பேசலை, யாருமே பேசலை. இப்படி மக்கள் தொகை போனால் இது எங்கே போய் முடியும்? இதற்கான தேவை என்ன? போட்டி போட்டு ஒருத்தனும் புள்ள பார்த்துட்டு இருந்தா இந்த நாடு எங்கே போய் நிற்கும்? இது யாருமே நம்ம பார்க்கல. அதற்கான தேவைகள் அதெல்லாம் விரிவடைந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நான் கருதுகின்றேன். காரணம், நம்முடைய விளைநிலங்கள் வந்து எவ்வளோ குறைஞ்சிட்டு உள்ளதை யாருமே நம்ம வந்து யோசிக்கலை. எங்களுடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், அந்த வெள்ளைக்கார காலத்தில் திருவாங்கூர் சமஸ்தான ஆட்சி இருந்த நேரத்தில் ஒரு அலெக்சாண்டர், மிஞ்சன் அலெக்சாண்டர் என்கின்ற ஒரு மனிதர், அவர் வந்து லைஃபை டெடிகேட் பண்ணி அந்த பார்க்க ஒரு குதிரைக்க தோட்டத்தில் இருக்கார். அதனால் வந்து ஒரு டேமை கட்டிட்டு அதோட நம்முடைய வாழ்க்கை முடிச்சு போகுது. 46 வயசில் அந்த மஸ்கிட்டோ பைட்னால மலேரியா வந்து இறந்து போகிறான். ஆனால் அந்த டேம் தான் கன்னியாகுமரியும் திருநெல்வேலியோட ராதாபுரம் தாலுகாவையும் தண்ணி ரெப்ளனிஷ் பண்ணிட்டு 1,05,000 ஏக்கர் நிலப்பரப்பில் அரிசி விளைஞ்சிட்டு இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3000க்கு கீழ் வந்துவிட்டோம். இது 1,05,000 எங்கே இருக்குது, 3000 எங்கே இருக்குது? 3000க்கு கீழ் தண்ணி இருக்குது, விவசாயம். நீங்கள் ஒவ்வொரு செக்டாரும் எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு வெட்லண்ட்ஸ் வந்து அழியக்கூடியதை பார்த்தா நாங்கள் எல்லாம் ஹெல்ப்லெஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டோமான்னு யோசிக்க வேண்டியது. அவ்வளோ வெட்லண்ட்ஸ் வந்து கண்ணு முன்னால் போயிட்டுருக்கு. அப்போ இது இப்படியே போனால் நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கும் இவ்வளோ தெரியும். நிறைய பேர் எங்கள்கிட்ட டிபேட் பண்ணாச்சுங்க, அதுபடி மனுஷனுக்கு தானே முதல் ப்ரையாரிட்டின்னு சொன்னேன். இது எங்களுக்கு புரியவே இல்லை. மனுஷனுக்கு முதல் ப்ரையாரிட்டி, அவர் செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குது, தேர்ட் ப்ரையாரிட்டி இருக்குது. இது யாருக்கும் ப்ரையாரிட்டி இல்லை. இது ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ். இதை வந்து நம்ம ஸ்கூல்ஸில் பிள்ளைகிட்டலாம் நம்ம சொல்ல, நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலலாம் கொஞ்சம் எக்கோ கிளப்ஸ் ஸ்கூல்ஸில் ஃபார்ம் பண்ணி இந்த என்வாயன்மெண்ட் பற்றி கொஞ்சம் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு இருக்குது. அதில் இது நம்ம ஒரு பெரிய எஃபர்ட் நம்ம போட வேண்டியது இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் ஒரு இடத்து லெவல்லையும் இந்த காலநிலை மாற்றத்துக்கான ஒரு குரல் கொடுப்பு என்பது ஒரு சாதாரண ஒரு அரசாங்கத்தின் சார்பிலோ அமைப்புகளின் சார்பிலோ அல்லாமல் மக்களாக தன்னெழுச்சியாக எழும்பக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய பிரச்சாரங்களை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதில் வந்து சமூக அக்கறை கொண்ட அமைப்புகளின் பணி என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் தேவைப்படுகிறது. அதை மற்றவர்கள் அங்கீகரிக்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லை, அது நமக்கு தெரியாது, தெரியப்பட்ட அவசியம் இல்லை. நாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நிறைய பேர் பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்காது. ஆனால் நாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம், எங்கே போனாலும் எந்த மேடைக்கு போனாலும் நம்ம இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். அது ஒரு காலகட்டத்தில் அது ஒரு ஷேப்புக்கு வரணுள்ளது நம்முடைய நம்பிக்கை. ஆனாலும் நாம் இதை வந்து ரொம்ப கருத்தில் கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முறை டெல்லியில் போயிருக்கக்கூடிய ஹீட்டு, நீங்கள் ஊட்டி பண்ண ஹீட்டு, நீங்கள் வந்து ஊட்டி, நானும் அண்ணன் ஓசை காளிதாஸ் அவர்களையும் அழைத்து கொண்டு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா 29.7 போயிருக்கு. அவங்களுக்கு அது பழக்கமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 400க்கு மேற்பட்ட மாடுகள் வந்து செத்து போயிருக்கு. இது எப்படின்னா நோய் வந்தாலும் சாகலை, காலம் மேய்ச்சலுக்குன்னு போகும், கட்டும் வெயில், அதுக்கு பழக்கப்படலை, டீஹைட்ரேஷன் ஆகி சால்ட் எல்லாம் உடம்பை குறைஞ்சி அது அப்படியே நடந்து போயிட்டுருக்குச்சுங்க. அதுக்கு உடனே எனக்கு ஒரு குளுக்கோஸ் டீ வாங்கிட்டு வந்து சொல்ல தெரியுமா? தெரியாது. அது பாவம் நடந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் டீஹைட்ரேட் ஆகி கீழே விழுந்தா திரும்ப எழும்ப முடியாது. அதை ஹைட்ரேட் பண்ணாமல் அதுக்கு சான்ஸே இல்லை. ஹைட்ரேட் பண்ணுக்கு ஆள் போய் பார்க்க முடியல, அது செத்து போகுது. எவ்வளோ பெரிய கடன். அப்போ தான் நான் யோசித்தேன், அண்ணன்ட்டு பேசுகிறேன். அப்போ ஒயில்ட் லைஃப்பில் எவ்வளோ இது மாதிரி ஆகிருக்கா, எவ்வளவு இன்செக்ட்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் நான் பார்த்துட்டே இருப்பேன், பேர்ட்ஸ் குடிக்க தண்ணி இல்லை.
அது சாக்கடையை குடிக்கணும், இல்லைன்னா குடிக்க தண்ணி இல்லை. இப்போ அதில் கூட நான் ஒரு வீடியோ போட்டேன், எல்லோரும் வீட்டுக்கு மேலே வந்து ஒரு டப்பாவில் தண்ணியாவது வைங்கப்பா, அது சுத்தமாக நான் தண்ணியாவது குடிச்சிட்டு போட்டுன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லாமே அனைத்துமே ஹியூமன் இன்டர்வென்ஷனால் ஏற்பட்டிருக்கூடியது. அந்த குறைந்தபட்ச கருணை கூட மனிதர்கள்ட்ட இல்லை. நம்ம தான் அழித்தோம், நம்ம கொஞ்சமாக அதுக்கு ஏதாவது செய்வோம்ல எண்ணம் கூட இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே இது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பெரிய பிரச்சனையை நாம் ஒரு குறைந்த அளவில் பங்களிப்போடாவது நாம் இப்போ அணுக வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. அந்த நிலையில் வந்து நம்ம நண்பர்கள், கோரி நண்பர்கள் உள்ளிட்ட அமைப்புகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நான் உள்ளபடியே பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நான் பேச வரணும்னு நினைக்கல, இங்கே என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஜஸ்ட்டு தம்பி அனுப்பியிருந்தார், பார்த்தேன். சரி ஈவினிங் நான் ஊரில் அவைலபிள் தான், போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு அப்படி வந்தோம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.